வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. கொடுங்கோ. அரோகரா. ஓம் நமோ பகவதே சரவணபவாய சண்முகாய ருத்ரகுமாராய. அப்பனுக்கு அபிஷேகம் ஆரம்பிச்சுடலாம். ஸ்பெஷல் வேண்டுதல் வச்சிருக்கிறவா முருகனை நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அரோகரா அரோகரா. வெற்றிவேல் முருகனுக்கு, அரோகரா. வெற்றிவேல் முருகனுக்கு, அரோகரா. சிவாபுரி பாலசுப்ரமணியனுக்கு, அரோகரா. கௌரி சுதாய சகல பூதகணச்சேதிதாய அசரகுலநாசனாய ஓம் நமோ பகவதே. அபிஷேக பிரியனுக்கு, அரோகரா. ஹாய். இங்கேயும் வந்துட்டானா? இவனை பார்க்கவே கடுப்பா இருக்கே. ஏதோ திட்டான்னு நினைக்கிறேன். என்ன திட்டிருப்பா? ஓம் முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈசன் மகனே சரணம் சரணம் சரணம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. கந்தவேல் முருகனுக்கு அரோகரா. ஞானவேல் முருகனுக்கு அரோகரா. ஓம் ஷட்கிரீவபதயே நமோ நமः. ஓம் ஷட்கிரீடபதயே நமோ நமः. நமக்கு நுந்தலை வாசிவதேசிகம் முருகா போற்றி போற்றி. அபிஷேகம் பண்ண பால் பஞ்சாமிர்தம் வச்சிருக்கேன், அப்புறமா வந்து வாங்கிக்கோங்க. சரிங்க சாமி. என்ன கிளம்பிட்டாங்க? கொஞ்சம் கூட மரியாதையே இல்ல. தம்பி, தீபாரதனை எடுத்துக்கோங்க. சகல சௌபாகியம். என்ன சுவாமி, எப்படி இருக்கேள்? தம்பி யாருன்னு தெரியலையே. சரியா போச்சு போங்கோ. ஆமா, சுந்தரமூர்த்தி எப்படி இருக்கா? அவன் நன்னா இருக்கான். நீங்க? மறந்தே போயிடுத்து உங்களுக்கு, போங்கோ. இதே ஊர்ல போஸ்ட் மாஸ்டர் ராஜகோபால்னு ஒருத்தர் இருந்தார் இல்லையோ, அவருடைய பையன்தான் நானு. அறிவழகனா? அப்பாடா, அதே அறிவழகன் தான். கிரிக்கெட் விளையாடுறப்போ உங்க பையன் சுந்தரமூர்த்தி மண்டையை உடைச்சனு, அதே ஷாட் அறிவழகன் தான் நானு. இப்ப நோக்கு ஞாபகம் வந்துருத்தோ இல்லையோ? படுபாவி, எப்படிடா மறக்க முடியும்? அன்னைக்கு சுந்தரம் தலையில எவ்வளவு ரத்தம் தெரியுமோ? இன்னும் அவன் தலையில அந்த தழும்பு இருக்குடா. பின்ன நான் போட்ட ஆட்டோகிராஃப் அப்படிதான் இருக்கும். சரி விடுங்க, நீங்க எப்படி இருக்கேள்? நான் நன்னா இருக்கேன். நீ எப்படிப்பா இருக்க? நான் நன்னா இருக்கேன். ஆமா, உங்க அப்பா தான் சென்னைக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போயிட்டதா சொன்னாங்களே. அதுக்காக அப்படி போயிடுறதா? இங்க திரும்ப வரக்கூடாதா? பேஷா வரலாம், ஆனா யார் மண்டையும் உடைக்கப்படாது, அது முக்கியம். அபிஷ்டு இப்பெல்லாம் நான் யார் மண்டையும் உடைக்க மாட்டேன்னு மயிலாப்பூர் தெப்ப குளத்துக்கு முன்னாடி சத்தியம் பண்ணிட்டு தானே வந்திருக்கேன். ரொம்ப சந்தோஷம். சுந்தரமூர்த்தி கேட்டா ரொம்ப சந்தோஷப்படுவான். சரி சரி, உள்ள கொஞ்சம் வேலை எல்லாம் இருக்கு. நீ சாவகாசமா அப்புறமா வா, ஃப்ரீயா பேசலாம். கண்டிப்பா. இனிமே யார் மண்டையும் உடைக்காம உருப்படியா இரு. ஃப்ரீ அட்வைஸ், தேங்க்யூ. இந்த ரத்னா வர எங்க போனா? இவ்வளவு வேற தேடின போலயே. உட்காந்துட்டு போவோம். பரணி, அந்த பிரசாதத்தெல்லாம் எடுத்து பங்கிட்டு கொடுத்தா. சொல்லுங்க முப்படாது. யோ, என்னையா ஒயின் ஷாப்பை திறந்திருக்க மாட்டானுல? காலங்காத்தல உசுர வாங்குறானுவ. ஆம்புலன்ஸுக்கு சொல்லியாச்சா? அக்யூஸ்ட செக்யூர் பண்ணியாச்சா? சரி சரி, நான் ஒரு 10 நிமிஷத்துல ஸ்பாட்டுக்கு வந்துடுறேன். நீங்க அது வரைக்கும் அங்கேயே இருங்க, சரிங்களா? சரி மாமா, நான் கிளம்புதேன். இல்லை, ஏதோ சாராய கடைன்னு ஏதோ சொல்லிட்டு இருந்தே. என்ன காலங்காத்தாலே மல்லு கட்டியிருக்கானுங்க, ஒருத்தருக்கு ஒருத்தன் கத்தியால குத்திக்கிட்டானுங்களாம். ஐயா, இவனு மாறவே மாட்டானுங்களா? உடனே ஸ்பாட்டுக்கு போகணும் மாமா.
அக்யூஸ்டு கத்தியோட தப்பிச்சிட்டானா, அவனை வேற பிடிக்கணும். சரி, அதான் பால் கூட எடுத்தாச்சுல்ல, நான் கிளம்புதேன். மாமா வீட்டுக்கு வந்து விரதம் விட்டுட்டு போலாம்ல. ஏட்டி வேலை இருக்குடி, போற வேலை ஏதாவது ஒரு கடையில பாலோ இல்ல டீ ஜூஸ் ஏதாவது குடிச்சுக்கிறேன். சரியா மாமா, வரேன். பார்த்து பத்திரமா இருமோனே. சரி மாமா. பார்த்து போயிட்டு வாங்க. சரி, அப்போ அப்படியே நாமளும் கிளம்பிடலாமா? இருட்டி, பாலாபிஷேகம் பண்ண தீர்த்தம் இன்னும் வாங்கல. நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். போயிட்டு வந்தா இது எப்படி? என்ன இது? ஒரு வாத்தியார் நடந்துக்கிற லட்சணமா இது? ஏங்க என்னங்க நீங்க ஆனாவுனா வாத்தியார் வேலையதான் இருக்கணுமா? நான் தெரியாம தான் கேக்குறேன். ஒரு பிரின்சிபல் நடந்துக்கிற லட்சணமா இது? என்ன ஏமலே பழி போடுறீங்களா? அட ஆமா, பின்ன நான் பாட்டுக்கு பக்தியோட சிவனேன்னு வந்தா என் மேல வந்து மோதிட்டு என்னையே குத்தம் சொல்றீங்க மேடம். உன்கிட்ட வாக்குவாதம் பண்ண எனக்கு நேரம் இல்ல. தள்ளு. ஏ முருங்கா, கடவுளை என்ன மட்டும் காப்பாத்து. ரொம்ப நேரமா மறைக்கிறா. இங்க பாரு அறிவு, இந்த பட்ட பேரை வச்சு கூப்பிடுற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத சொல்லிட்டேன். ஏங்க நான் உன்ன பட்ட பேர்லாம் சொல்லலையே. நான் திரும்ப வீட்டுக்கு போறப்ப குழம்புக்கு முருங்கைக்காய் வாங்கணும், அப்படியே அந்த முட்டையும் வாங்கணும். அதை நான் ஞாபகப்படுத்திட்டு இருந்தேன். போய் சொல்லாத. அட என்னோட பட்டு பேரு முண்டக்கண்ணி முருங்கான்னு தானே கூப்பிட்டேன். ஐயோ சேச்சே, சமையலுக்கு தாங்க ஞாபகப்படுத்துறேன். நீங்க என்னன்னா யாருக்கா இந்த ஆளு? உன்னை பட்ட பேர் சொல்லி கூப்பிடுதான்? அக்கா, இவர் எங்க ஸ்கூலுக்கு வந்த புது வாத்தியாரு. காலையில கூட அக்கா கிட்ட வாக்குவாதம் பண்ணாரு. ஓ, ஏங்க வாத்தியாருன்னு சொல்றியா? இப்படியா சீப்பா பிஹேவ் பண்ணுவியா? நான் போலீஸ்காரி, எங்க அண்ணன் இங்கதான் இருக்காரு. என்னது? கூப்பிட்டேன்னு வைங்க, கோவில்னு கூட பார்க்காம என்ன செய்யணும் தெரியுமா? இத பாரு, அதெல்லாம் உங்க அண்ணன் என்ன செய்வான்னு எனக்கு தெரியும். நண்டு. அக்கா, என்னக்கா இந்த ஆளு என்னைய பட்ட பேர் சொல்லி கூப்பிடுதாரு? அதுவும் ஸ்கூல்ல வச்ச பட்ட பேரு இந்த ஆளுக்கு எப்படிக்கா தெரியும்? ஹலோ, அதை என்கிட்ட கேளுங்க. இங்க பாரு, உன்னோட பட்ட பேரு நண்டு, அப்புறம் உன் தங்கச்சி இருப்பாளே எசக்கி, அவளோட பட்ட பேரு வண்டு. ரெண்டையுமே வச்சது நான் தானே. சார், என்ன சார் இது? எங்க குடும்பத்துக்கே பட்ட பேர் வைப்பியலா? ஆமா வைப்பேன். இல்ல வச்சிட்டேன்னு வச்சுக்கோ. ஆமா, உனக்கு மட்டும் ஒரு பட்ட பேர் கூட இல்லையே. என்ன வைக்கலாம்? தகர டப்பா. அது வேற ஒண்ணு இல்லம்மா, நீ லொடலொடன்னு பேசிட்டே இருப்பியா, அதனால உனக்கு தகர டப்பா பேர் தான் ஆப்டா இருக்கும். சரியான பேர் தானே இது? அக்கா பாருக்கா, சார் எனக்கு பட்ட பேர் வைக்கிறாரு. எல்லாரும் என்ன டகரட்ட பண்ணி கூப்பிட்டா என் மானமே போயிடும்க்கா. இப்ப நீ அழுகுறல்ல, இத பாக்கும்போது ஆக்சுவலி உன் முகம் எப்படி இருக்கு தெரியுமா? அது அப்படியே நசுக்கிப்பட்ட ஒரு தகர டப்பா மாதிரியே இருக்கு. அக்கா இருங்க இருங்க, நான் போய் எங்க அண்ணனை கூட்டிட்டு வரேன். இன்னைக்கு நீ செத்த. இப்ப எங்க அண்ணன் வரும், உன்னை உரிச்சு இந்த கோவில் மணி பக்கத்துல தொங்க விட தான் போகுது. இதுலயா? இதெல்லாம் ஏன் இல்லை ஆர்ல என் தங்கச்சி கிட்ட வம்பு எடுக்கிறவன் இதோ நிக்கிறாரு, இவர் தானே? நீ வெள்ளக்காட்டான் தானே? டேய் மம்முட்டியா, நான் தான். வெள்ளக்காட்டா எப்படில இருக்க? நல்லா இருக்க, நல்லா இருக்க. ரொம்ப விட்டாரியா? தெரியலையா அவன? போஸ்ட் மாஸ்டர் ரங்கராஜன் அறிவழகன் வெள்ளக்காட்டான். அவனா நீ? அவனேதான். காட்டா மாதிரி சுத்திட்டு இருந்தீல. இப்ப மட்டும் என்ன
அப்படியே தான் இருக்கான். இல்ல வெள்ளக்காட்டான் எப்பலாம் வந்த நீ? அராத்தா ஊரை விட்டு போன, இப்போ வாத்தியார திரும்ப வந்திருக்கல. அறிவழகன் அறிவியல் ஆசிரியர், MSc B.Ed. நம்ம பள்ளிக்கூடத்துக்கு வந்த அவன். இல்ல கனி, அவன் நெத்தில பார்த்தல எல்லாம் அண்ணன் போட்ட கையத்துல. அண்ணே, அக்காவுக்கு சின்ன பிள்ளையில லவ் லெட்டர் கொடுத்த ஆளு தானே இவரு? அதே வெள்ளக்காட்டான. மா சும்மாலாம் இல்ல, அதுக்கப்புறம் தான் உங்க அண்ணன் என்னை தூக்கி போட்டு மிதிச்சிங்க பாரு. மாஸ்டருக்கு மார்க் போட்டிருக்காரு தெரியுதா? அப்பவே நீ அடிச்சியா அண்ணே? எப்படி நீ அடிச்ச? எப்படி அடிச்சனா? இல்லே சொல்லி காட்டவா இல்ல செஞ்சே காட்டவா? ஐயோ அட, அன்புக்கு நன்றிங்க, வேண்டாம். அண்ணே, அண்ணே, ரத்னா, அண்ணே, என்னாச்சு ரத்னா? அண்ணே, ரத்னா, அண்ணே. இல்ல என்னலாச்சு? ஏன் அழுவுற? என்னாச்சு சொல்லு. எனக்கு இது கொடுத்துட்டா அண்ணே. என்னல இது? யாரு கொடுத்தா? எல்லாரும் முன்னாடியும் எனக்கு லவ் லெட்டர் கொடுத்துட்டா அண்ணே. யார்ல அது? மாம்ஸ், நான் தான் லவ் லெட்டர் கொடுத்தேன். ஆமாண்ணே, இவன் தானே லவ் லெட்டர் கொடுத்தான். பரதேசி பயலே, எம்புட்டு தைரியம் இருந்தா என் தங்கச்சிக்கே லவ் லெட்டர் கொடுத்திருப்பேன். லவ் லெட்டர் கொடுக்கற பாரு. அப்பா, போடா. யோ மாம்சே, ரத்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் அவளை லவ் பண்றேயா? இன்னும் திமிரு உனக்கு. இல்ல போஸ்ட் மாஸ்டர் மௌனே, இன்னைக்கு உன் கை காலை உடைச்சு போஸ்ட்ல தானே அனுப்புவேன். யோ மாம்சே, நீ எவ்வளவு அடிச்சாலும் சரி, நான் ரத்னாவை லவ் பண்ணுவேன், லவ் பண்ணுவேன், லவ் பண்ணுவேன். ரத்னா, ஐ லவ் யூ. இன்னைக்கு உன் கை காலை உடைக்காம விட மாட்டல. என்ன அடி? இல்லே அவனை அம்புட்டு அடி அடிக்க. ஐயோ அடிக்காதீங்க, இனிமேல் நான் செய்ய மாட்டேன்னு சொல்லாம வழியில கூட ரத்னா ஐ லவ் யூ, ரத்னா ஐ லவ் யூன்னு கத்திட்டு இருந்தாம்ல அவன். அண்ணே போதும், வாய் வச்சுக்கிட்டு சும்மா இருண்ணே. ஏத்தா நீ வேற அத்தோட போச்சுன்னு நினைக்கிறியா? இந்த வெள்ளக்காட்ட எனக்கு ஏண்டுக்கிட்டு அவன் அப்ப நேரா வீட்டுக்கு வந்து என் மாவன் மண்டை எப்படி உடைக்கலான்னு ஒரே வாக்குவாதம் ஆகி போச்சு. நான் கேட்டேன்ல, எல்லாம் என் மவுளுக்கு அவன் லெட்டர் கொடுத்துருக்கான், அவளை தொந்தரவு பண்ணியிருக்கான், அவனை அடிக்காம கொஞ்சம் சொல்றியா அப்படின்னு பேசி பேசி ஒரே கைகலப்பாகி போச்சு எனக்கு அவன் ஒப்பனுக்கும். இந்த பாருங்க, அது சாதாரண கைகலப்பெல்லாம் இல்ல. இதோ இவர் தான் எங்க அப்பா மண்டையை உடைச்சாரு. மாமா நீங்களுமா? ஏத்தா உனக்கு தெரியாது, அன்னைக்கு ரத்னா அழுத அழுக தாங்க முடியல. பிள்ளை அழுதா நம்ம மனசு தாங்குமா? அதான் அப்பா மண்டையை உடைச்சு விட்டான். ஓஹோ, அப்போ எல்லாத்துக்கும் காரணம் இவதானா? கேட்டி, நீயாவது சும்மா இருக்க மாட்டியா? ஏலே வெள்ளக்காட்டான், எங்கல போனீங்க? அப்பா அவமானம் தாங்க முடியாம திருச்சிக்கே டிரான்ஸ்பர் வாங்கிட்டு போயிட்டாரு, என்னையும் கூட்டு போயிட்டாரு. ஐயா பிரசிடன்ட் சார்வாள், இந்த பையன் தான் என் மகன் சுந்தர மண்டையை சின்ன பிள்ளையிலே உடைச்சவன் தெரியுமா உங்களுக்கு? அதுக்கு இப்போவாவது ஒரு பஞ்சாயத்தை கூட்டி நியாயத்தை சொல்லுங்க. ஐயா என்ன எங்க கோத்து விடுறீங்க? அடப்பாவீங்களா, உங்க பிளாஷ்பேக் பூரா மண்ட மண்டையா உடைச்சிருக்கீங்க போல இருக்கே. இத பாருங்க, கவலைப்படாதீங்க. நான் திருச்சிக்கு போனதுக்கு அப்புறம் இந்த மண்டையை உடைக்கிறதெல்லாம் பண்றது இல்லைங்க. சரி நான் வரேன் சார்வாள். ஏன் சார், அப்படி என்ன எங்க அக்காவுக்கு லவ் லெட்டர் எழுதி கொடுத்திய? வாய் வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டியா? ஏங்கா, அப்படி என்னத்தான் எழுதி இருந்தாருன்னு தெரிஞ்சுக்க வேணாமா? தெரிஞ்சுக்கிட்டா என்ன தப்பு? இப்போ ஒருத்தி அதானே. எங்க வெள்ள சாரி அறிவழகன், அப்படி என்னதாங்க எங்க அக்காவுக்கு எழுதிருந்தீங்க? அது ஏய் வீரா, உனக்கு அடி வேணுமா? அறிவு, நீ முதல்ல கிளம்பு. என்ன ஏய் போஸ் சொல்றாங்க? இன்னும் என்னடி வெக்கம்? சின்ன பிள்ளையில நடந்தது, இப்ப அத பத்தி பேசினா ஜாலியா இருக்கும்ல. அறிவு, நீங்க சொல்லுங்க. அதானே சொன்ன, என்ன தப்பு? இந்த தகரடப்பா அண்ணே பாருண்ணே. ஏலே உன்னை அவன் தகர டப்பா சொன்னா நீ அவனை வெள்ளக்காட்டான்னு சொல்ல.
அப்ப சரிண்ணே. ம், ம். சொல்லுங்க வெள்ளக்காட்டா சார். ஓ, சரியா செக் வைக்கிறாங்களே. சரி, இப்ப நான் சொல்றேன். ம். அந்த லெட்டர்ல அப்படி என்ன எழுதி இருந்தானா, அன்பே ரத்னா, நீதான் என்னோட கோவில்பட்டி கடலை மிட்டாய். உன்னை நினைச்சாலே எனக்கு அப்படியே இனிக்குது. என்னதான் நீ அருப்பு கோட்டை மிளகா வத்தல் மாதிரி கோவப்பட்டாலும் எனக்கு நீ எப்பவுமே சில்லு கருப்பட்டி தான். உன் கண்ணு ரெண்டும் அப்படி இந்த வெட்டி வச்ச தேங்காய் சில்லு மாதிரி இருக்கு. அதை விட உன்னோட முகம் இருக்கே, நெய்யில சுட்ட அதிர்சம் மாதிரி சும்மா வட்டமா இருக்கும். இத பாரு ரத்னா, நீதான் நான் தினமும் குடிக்கிற டொரினா. என்னோட சத்துனா அது என்னைக்குமே நீதான். அவனுக்கு தான் அறிவு இல்ல, அதை கேட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்களே, உங்களுக்கும் அறிவு இல்லையா? அறிவு, ஸ்கூலுக்கு லேட் ஆச்சு, இன்னும் கிளம்பாம இங்க நின்னு வாய் அடிச்சுக்கிட்டு இருக்க. லேட்டா வந்தா அரை நாள் ஆப்சென்ட் தான். பிரின்சிபல் எங்க இருக்கீங்க? என்ன மட்டும் போ. ஏங்கா கொஞ்சம் முழுசாதான் கேட்க விடங்கா. கொன்னுடுவேன், வாய் மூடிட்டி. உனக்கும் ஸ்கூல் இல்லையா? வீட்டுக்கு போய் கிளம்ப வேண்டாமா? ரத்னா டீச்சருக்கு கோவம் வந்துருச்சுடோய். கையில பெரம்பெடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கிளம்பிடுவோம், சரியா? இல்ல வெள்ளக்காட்டான், இன்னும் அதே தமாசோட இருக்கல நீ. ஆமா, எங்க தங்கி இருக்க? அது இங்கதான், இந்த ஸ்கூல் பக்கத்திலேயே ஒரு சின்னதா ஒரு புலி கொட்டகை இருக்குல்ல, அந்த ஆபீஸ் மாடியிலேயே ஒரு ரூம் இருக்கு, அங்கதான் தங்கி இருக்கேன். சோத்து தண்ணிக்கெல்லாம் என்ன பண்ற? குழாவை திருப்பினா தண்ணி வருது. இந்த சோத்துக்கு ஹோட்டல் அலைஞ்சு திங்க வேண்டியதுதான். இல்லை, ஒரு நாளைக்கு நல்ல சோறு திங்கணும்ட்டு ஆசை இருந்தா நம்ம வீட்டுக்கு வாழ, நல்ல திருப்தியா தின்னுட்டு வீட்டுக்கு போ. வாரதா இருந்தா முன்னாடியே சொல்லிட்டு வந்துருங்க, பிடிச்சத செஞ்சு வைக்க. அதே நேரம் என்னைய பார்த்து வண்டுன்னு கூப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, சோத்துல வயித்த கலக்கிற மாதிரியே கலந்து வச்சிருவோம், பாத்துக்கோங்க. ஆத்தாடி, அந்த சோறு போடுற கைய சொரிஞ்சு விட எனக்கு என்ன பைத்தியமா? ஒன்ன பட்ட பேர் சொல்லி நான் கூப்பிட மாட்டேன், ஓகேவா? இல்ல வெள்ளக்காட்டான், இந்த பாரு, அது உன் வீடு மாதிரி, எப்ப வேணாலும் பசிச்சா வந்து சாப்பிட்டு போலாம் நீ. ஐயா தெய்வமே, தெய்வம் அங்க இருக்குல்ல. அதை விட வேற எனக்கு என்ன வேலை இருக்கு சொல்லுங்க? இனிமே அப்பப்ப சாப்பாடு அங்கதான். இங்க பாரு எசகி, எனக்காக அதிகமா கவுச்சு எடுத்து அன்பா சமைச்சு கொடுக்கணும், சரியா? வாங்க. பிரின்சிபல் மேடம், நான் வரேன். சண்முகம், நான் வரேன். பை பாய். பாய். அண்ணே, என்னண்ணே இது? அவனை போய் சாப்பிட கூப்பிடுற? இல்லை, ஒரு பேச்சுக்கு சொன்னா நிஜமா வந்துருவானே. ஒரு வாய் சாப்பாடு போட்டா என்னெல்லாம் ஆயிட போகுது? அவனே இன்னும் ஒத்த குரங்கா சுத்திட்டு இருக்கான். சாப்பாடு போட்டா ஒன்னும் ஆயிடாதுல, விடு. யார் அது? நல்ல வெளிப்படையா பேசுறானே. அவன் பாட்டுக்கு எல்லாத்தையும் ஒளிவு மறைவு இல்லாம பேசிட்டு இருக்கான். அதானே அவன் இன்னமும் ஒளிவு மறைவு இல்லாம இருக்கான். இதை புரிஞ்சுக்காம அவனையும் அவன் அப்பனையும் நானும் அப்பனம் போட்டு அடிச்சுட்டான். இல்ல, அதுக்கு பரிகாரமா அவன் வர்றப்ப அவன் வயிற்று பசி ஆத்திட்டு போறோம், அவ்வளவுதானே? இல்ல சவுந்தரம், என்னல இது? உன் மகன் உன் மேல கேஸும் போடாம ஒன்னும் போடாம கம்முன்னு கிடக்கான். எசக்கிய நீதான் வெட்ட போனேன்னு அவனுக்கு தெரிஞ்சிருச்சுல்ல, பொறவதுக்கு உன்னை ஒன்னும் பண்ணாம இருக்கான். அதானே, இசக்கிய ஐயா சீம தண்ணி ஊத்தி எரிக்க போனது தெரிஞ்சு ஐயாவையே எரிக்க பார்த்தவரு சின்னையா. இப்போ ஐயா வெட்ட போனாருன்னு தெரிஞ்சும் சின்னையா எதுவுமே செய்யாம இருக்காரே. விட்டா 2 பேரும் நீங்களே அவன் கையில் அருவாளை கொடுத்து என்ன ஒரே போட்டு தள்ள சொல்லுவீங்க போல இருக்க. இல்லையா, அது இல்ல, நடந்தது ரொம்ப பெரிய சம்பவம். ஆனா
இந்த முத்துப்பாண்டி வாயை திறக்காம இருக்கானே, அதனாலதான் கேக்கேன். அக்கா அதுக்கு பேரு தான்க்கா பெத்த பாசம். என்ன இருந்தாலும் நான் அவனோட தகப்பன் இல்லையா? பாசம் தோல்லையும் மார்லையும் போட்டு வளர்த்த தகப்பன் இல்லையா? அந்த பாசம் விட்டு போகுமா? அதான் அவன் அவன் மன்னிச்சுட்டான்னு நினைக்கிறேன். அப்படியே பேசி பேசி அவன் மனச மாத்திர வேண்டியதானே? அதான்க்கா நானும் ரோசிக்கேன். இப்போ அவனுக்கு என் மேல ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கு. நீ ஒன்று பாரு, அவன் அம்மா மேல பாசமே இல்லாம இருந்தான். அம்மையோட ரத்தத்தை பார்த்த உடனே அப்படியே பாசக்காரம் அவனா மாறிட்டான்ல. அதே மாதிரி என்னோட ரத்தத்தையும் பார்த்த உடனே அவன் அப்படியே பாசக்கார மகனா மாறிட்டான்னு நினைக்கேன். பாருல, அப்ப இதுதான் உனக்கு கிடைச்ச நல்ல சான்ஸ். உன்னோட இந்த வெட்டுக்காயத்தை காமிச்சே அவன் மனசுல எப்படியாவது இடத்த புடிச்சிடல. அப்படியே மண்டைய கழுவி கழுவி உன் பேச்ச கேட்க வச்சிடல. அதுதான்க்கா சரி. அதத்தான் நானும் ரோசனை பண்ணிக்கிட்டே இருக்கேங்க. சரி சரி.